அந்த ராஜசபையில் நாங்க ஆளுக்கு ஒரு சபதம் வைத்து என் மனைவியை கூட்டிக் கொண்டு சூரிய வனத்தில் இருந்து அப்பா நேற்றோடு 7 ஆண்டு முடிந்து விட்டது. 7 ஆண்டு முடியும். இன்று விடிந்தால் யார் 8வது வனம் போகணும். பிறகுது எங்க பையன் 7வது முடிச்சு விட்டு இப்பதான் 8வது போறான். அது மாதிரி 7 வனம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் 7 வனம் முடிஞ்சு போச்சு. இந்த 7 ஆண்டாக நாங்க உணவுகள் என்ன சாப்பிடுறோம்? சாமி சரி, நீங்க தான் காட்டுல தெரியுறீங்க. சிந்தி போடுறாரு நினைச்சா அப்படி பண்ணனா நான் என்னன்னு முடித்து வந்து மூக்காலாட முடித்து வந்து படுப்பது வட்டப்பாறை, உடுத்துவது மூங்கலாடை, நாங்க சாப்பிடுவது காய்கறி பதார்த்தங்கள், குடிப்பது சொன்ன நீர். இப்படி பார்த்து வந்தாலும் அடே என்னுடைய மாயனுடைய புண்ணியத்தால் நாங்க 5 பேர்களும் என் மனைவி திரௌபதி 6 பேர்களும் குறையில்லாத அதாவது காடகத்தில் வாழ்ந்து வருகிறோம். இருந்த போதிலும் நாங்க 8வது வனம் விடிந்தா போகணும். என் மனைவி அந்தபுரம் திரௌபதி இருக்கிறார். உன்னுடைய கணவர் தர்மபூபதி அரவணைத்தாயிட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வா. சீக்கிரம் இன்னொரு வார்த்தை சொல்லணும். முள்ளு மீது நடந்தாலும் மெல்லத்தான் நடப்பேன். தர்மராஜான்னு சொல்லிவிட்டீங்கல்ல. முள்ளுக்கு நோவ கூடாது. முள்ளு லவுக்குன்னு வலிச்சு கண்ணு தண்ணி விட்டுருச்சுன்னா ஆமா வாங்க.